வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த ஒரு கப்பில் ரவை எடுத்திருக்கேன். அதே அளவில் சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை வச்சுதே செய்ய போகிறோம். உடனே ஒரு நெய்வேத்தியத்துக்கு இந்த மாதிரி உடனே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கப்பில் இருக்க ரவையை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் நெய்யிலே. இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா சூடானதுக்கு முன்னாடி இந்த ரவையை சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ திராட்சை எடுத்து இந்த நெய்யில் வறுக்கிறேன். இப்போ முந்திரி அது ரெண்டையுமே சேர்த்து வறுத்துட்டு இது கூடவே ரவையை இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். அந்த மாதிரி வறுத்துக்கிட்டு இருக்கப்ப சுடுதண்ணி இந்த இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோம்னா அந்த 1 கப் ரவைக்கு எந்த அளவில் எடுத்தோமோ அதில் 3 கப்பு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த ரவை வறுத்துக்கிட்டு இருக்கப்பவே நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இப்போ இந்த வறுத்த ரவையிலே இந்த சுடு தண்ணியை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கணும். கிளறிட்டு ஃபுட் கலரு லெமன் எல்லாம் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இது கூட சேர்த்துக்கோங்க. ரவை வேகிறதுக்கு முன்னாடி சர்க்கரையை சேர்க்க வேணாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ரவை வேகந்தோட்டிக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரந்தோட்டிக்கு இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்படியே ரவையும் சர்க்கரை எல்லாம் நல்லா வெந்து நல்லா நெய்யெல்லாம் பிரிஞ்சு நல்லா வரும். உதிரியாக வர்ற ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அது வரையும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும்.
நான் வந்து கேசரிக்கு சால்ட் எதுவும் சேர்க்கலை, கொஞ்சம் கம்மியாக லைட்டாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான ஒரு ரவா கேசரி ரெடி. ஏற்கனவே நம்ம சேனலில் ரவா கேசரி போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சுலபமாக செய்கிறதுனால இதை பார்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.